ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், ஒன் ஆஃப் த ஹாலிவுட் லெஜண்ட் ஸ்டார் டைரக்டர். இவர் நினச்சாலே மைண்டில் வருது என்னென்னா, எல்லாருக்கும் அவங்களோட சைல்டுஹுட்டில் வந்து ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற மூவி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு எல்லோரும் மிரட்டியிருப்பார். ஸோ அப்படி ஒரு கிரியேச்சர் ஃபேண்டசி மூவியை கொடுத்தவர். கான்ட்ராஸ்ட்டாக ஷிண்ட்லர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பார். இன்னொரு பக்கம் இண்டியானா ஜோன்ஸ்ன்ற மாதிரி கவுபாய் மூவியும் எடுத்திருப்பார். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரியான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியும் எடுத்திருப்பார். இன்னொரு பக்கம் ஈடி, பேக் டு த ஃபியூச்சர்னு சைஃபை மூவிஸ் அப்படின்னு சொல்லி இவர் தொடாத ஜான்ராவே கிடையாது. வழக்கமாக ஒரு டேரக்டர் ஒரு ஜான்ராவில் தான் ஸ்பெஷலாக இருப்பாங்க. பட் இவர் தொடர்றதெல்லாம் சக்ஸஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அப்படிப்பட்டவர் 1982 ஈடி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தார். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய சைஃபையாக ஏலியன்ஸை வைத்து அவர் எடுக்க போகிற படம் தான் அடுத்த படம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. கடைசியாக 2022 ஃபேபிள் மேன்ஸ் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு 4 வருடம் கழித்து நடுவில் அப்பப்போ இந்த யூஎஃப்ஓ ஃபைல்ஸ்லாம் லீக் ஆகிட்டு இருந்தது. ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தார் யூஎஃப்ஓ பற்றி. இதனால் அதை தொடர்ந்து அதை வைத்து ஒரு படம் தான் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கும் பண்ணுறாரு. டிஸ்க்ளோஷர் டே அப்படின்னு அந்த படத்துடைய டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. சமீபத்தில் அதோடைய ட்ரெய்லர்லாம் வந்த பிறகு மிகப்பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் வந்து ஏற்படுத்துச்சு. ஆஃப்டர் அ லாங் எக்ஸ்பெக்டேஷன் மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்த்தாச்சு. ஸோ ஸ்பீல்பர்கோடைய டிஸ்க்ளோஷர் டே எப்படி இருந்தது, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு அந்த படத்தை பற்றி டீப்பாக ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். ஸ்பாய்லர் அலர்ட். ரொம்ப பெரிய ஸ்பாய்லர்லாம் இல்லை, ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இது ஒரு விஷுவல் ஸ்பெக்டாக்கல் அப்படிங்கிறதால நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய படமே தவிர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் எதுவும் கிடையாதுக்கிறதால நீங்கள் இதை கேட்கலாம், உங்கள் விருப்பம். வார்டெக்ஸ் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க கடந்த 79 வருடங்களாக ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை மக்கள்கிட்ட சொல்லலை. இதற்கு அமெரிக்க அரசாங்கமும் வந்து உறுதுணை. அப்படி அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த நிறுவனத்தில் டேட்டாவெல்லாம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சைபர் செக்யூரிட்டி பர்சன் தான் டேனியல் அப்படிங்கிறவன். அவன் அந்த டேட்டாவெல்லாம் அந்த சீக்ரெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிறான் அவனுடைய காதலியான ஜேன் கூட. இப்போ அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிஓவான வார்டெக்ஸோடைய சிஓ நோவா அப்படிங்கிறவர் வந்து இவனை துரத்துறார். இன்னொரு பக்கம் மார்கரெட் ஃபேர்சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மீட்டியராலஜிஸ்ட் அண்ட் நியூஸ் வெதர் ரிப்போர்ட்லாம் படிப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு திடீர்னு சில சைக்கிக் எபிலிட்டிஸ் வந்து அன்லாக் ஆகுது. அதாவது அவங்களால திடீர்னு ஏலியன் லாங்குவேஜஸ்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஏலியன் லாங்குவேஜஸில் பேசுகிறாங்க, கொரியன் லாங்குவேஜில் பேசுவாங்க, மல்டி லாங்குவேஜஸில் அவங்களால பேச முடியுது திடீர்னு. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுடைய கண்ணை பார்த்து அவங்களுடைய பாஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய கடந்த கால விஷயங்கள்லாம் அவங்களால தெரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரியான ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த 2 பர்சன், டேனியல் அப்படிங்கிற பர்சனாக இருக்கட்டும், இந்த மார்கரெட், இவங்க 2 பேருமே வந்து ஒரு கட்டத்தில் இணையறதுக்கு ஹூகோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தான் இவங்க 2 பேரும் கைட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு. அந்த ஹூகோவுடைய அல்டிமேட் மிஷன் என்னென்னா, இந்த சீக்ரெசியை வெளில கொண்டு வரணும், அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஒரு நாளில் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நாள் தான் டிஸ்க்ளோஷர் டே. 1947 ரோஸ்வெல் இன்சிடென்ட்டும் நடந்தது. அப்போ ஏலியன்கள் பறந்து வந்ததாகவும் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் இருந்ததாகவும் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. அதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அன்னையிலேருந்து ஏலியனோட டச்சில் இருக்காங்க, அன்னைக்கு கிடைச்ச ஏலியனை வச்சு இன்னும் ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏலியன்களை வைத்து இதுவரை வந்த நிறைய கான்ஸ்பிரசி இருக்குங்களா, யூஎஃப்ஓ பறந்தது அப்படிங்கிறது, இப்போ இந்த ட்ரம்ப் வெளியிட்ட இந்த யூஎஃப்ஓ ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு உறுதி பண்ணுற மாதிரி அதை தான் இவங்க சீக்கிரட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து இந்த டீம் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரியான கதை இது. ஏலியன்ஸ், மனிதர்கள், இவர்களுக்குள்ள அந்த தொடர்பு இருக்குல்ல, இதை வைத்து நிறைய படங்கள் வந்துருச்சு. ஸ்பீல்பர்க்கே படம் பண்ணியிருக்கிறார். இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னும் போது எனக்கு சில ஐடியாஸ்லாம் நல்லா இருந்தது. பரவாயில்லையே, இப்படி ஒன்று இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏலியன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டிக்கு மாதிரி ஒரு 3 ஸ்டிக் இந்த படத்தில் வருது. அது ஏன் வருது, எதுக்காக, அதோட பர்பஸ் என்ன, அதெல்லாம் நமக்கு சொல்லப்படலை அப்படின்னாலும் அதை பயன்படுத்தி அந்த நோவா வில்லன் வந்து ஜெயின் கூடயோ, அதாவது அவங்க முன்னாடி இல்லாமல் எங்கேயோ இருக்க ஒருத்தர் கூட அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து இந்த டிவைஸை வச்சு அவங்கள தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிற அந்த ஐடியா நல்லா இருந்தது. அவங்க அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி நிற்பாங்க, இவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா இருந்தது. அதே போல் மார்கரெட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவரான அந்த சைக்கிக் பவர் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்களோட கண்ணை ஊடுருவி பார்த்து அவங்களுடைய உள்ளுணர்வை தூண்டி அவங்கள அப்படியே நம்ம வசமாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குல்ல, அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இடத்துல பயன்படுத்தியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஒரு 30-40 பேர் வந்து தடுக்க வரும்பொழுது அவங்க எல்லாருமே வந்து அப்படியே அவங்களால எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே போல் டேனியல், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்கல் ஒரு சின்ஸ் ஒரு டேட்டாவில் இருக்கார், டேட்டா சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறாரு. அப்போ மேத்தமெட்டிக்ஸை பயன்படுத்தி அதனால் வந்து ஏலியன் லாங்குவேஜஸ், இந்த யூனிவர்ஸோடைய லாங்குவேஜ் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்களே, அதை அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் நிறையா இருக்குது. ஸோ இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. எனக்கு என்னென்னா, ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பவர் வருது. அந்த பவரை அவங்களுக்கு ஏன், இப்போ எக்ஸாம்பிள் மார்கரெட்டுக்கு திடீர்னு ஒரு பறவை வந்த பிறகு அவங்க திடீர்னு ஏலியன் லாங்குவேஜ் பேசுகிறாங்க, திடீர்னு ரஷ்யன் பேசுகிறாங்க, திடீர்னு வந்து கொரியன் பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு இடத்துல அது அழகாக சொல்கிறாங்க.
இது எனக்கு எப்படி ஏன் நடக்குதுலாம் எனக்கு தெரியாது. நீ ஒரு மியூசிக் வாசிக்கும்போது அந்த ஒரு ஃப்ளோவில் போகல, அந்த மாதிரி எனக்குள்ளே நடக்குது. ஈஸ்ட்டில் போ, நார்த்தில் போன்னு எனக்குள்ளே அப்படி போகும்போது எனக்கு நல்லா இருக்குது, நான் போகிறேன், ஏதோ ஒன்று உந்துது, நான் ஐம் இன் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஒருத்தவங்க திடீர்னு சக்தி வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கங்கிறது ஒரு ஃப்ளோவில் அது உங்களை எப்படி உள்ளுணர்வு நகர்த்தும் அப்படின்னு எழுதப்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒன்றா இருந்தது. சிஜி அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப லிமிட்டடாக இருந்தாலும் கச்சிதமாக இருந்தது. ஒரு போர்ஷனில் இன்விசிபிளாக ஆகிடுவாங்க. அப்போ ஒரு பெரிய ஃபயர் இன்ஜின் ட்ரக்கில் தப்பிப்பாங்க. அந்த இடத்துல தண்ணிலாம் இருக்கும். அந்த தண்ணியை வச்சு அவங்க போகிற அந்த ஸ்பார்க்கிள்ஸ், அந்த விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நல்லா இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. அதே போல் ஒரு ட்ரெயினில் கார் வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் வரும். அதுவுமே வழக்கமான ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருந்தாலும் ரொம்ப த்ரில்லிங்காக, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. கிறிஸ்டியானிட்டி பைபிளிக்கல் ஆங்கிளில் வந்து நிறைய உள்ளே கொண்டு போயிருந்தாங்க. பைபிளில் வர சில வாசகங்கள் இல்லை வந்து இந்த படத்துலேயே த்ரூ அவுட்டாக பார்த்திங்கன்னா ஜெயின் வந்து ஒரு நன்னாக இருந்திருப்பாங்க. முன்னாடி அவங்க கையில் வந்து ஒரு சிலுவையை வச்சுருப்பாங்க. அந்த ஏலியன் டிவைஸ் அவங்க பிடிக்கும்போது அந்த கையில் இருக்க சிலுவையை வைத்து அவங்க இப்படி அதை அப்படியே கையில் ரத்தக்கரையாக மாறும். ஸோ அங்கங்கே சில இன்டர்பிரிட்டேஷன். அவங்க வந்து அவங்க நன்கிட்ட வந்து ஒரு டவுட் வந்தோடனே ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ரொம்ப டீப்பான ஒரு கான்வர்சேஷன். கடவுள் அப்படிங்கிறவர் இந்த பூமிக்கு மட்டுமா, இல்லை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமா, இல்லை இந்த கடவுளுங்கிறவங்க ஏலியனா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஜேன் அவங்களுக்கு வந்து அந்த நன் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்ளை இருக்குல்ல, ஐ டோன்ட் திங்க் யூ எவர் டவுட்டட் யுவர் பிலீஃப் இன் காட், ஐ திங்க் யூ லாஸ்ட் ஃபெய்த் இன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் முக்கியமான ஒரு கேரக்டருக்கு நோவான்னு பேர் வைக்கிறது, பைபிள் இருக்கக்கூடிய வசனங்களை பேசுகிறது, கையில் வந்து அந்த சிலுவையை வைத்திருக்கிறது, நன்கிட்ட இது மாதிரி பேசுகிற கான்வர்சேஷன் சொல்லி ஒரு இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டியானிட்டி அணுகுமுறை அப்படிங்கிறது இந்த படத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி ஹியூமனுடைய எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமனுடைய ஒரு கில்ட்டை வச்சு ஏலியனுக்கு இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் ஹியூமனுடைய கில்ட் வந்து புஷ் பண்ணி தான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது ஓக்காச்சா இல்லையாங்கிறது பின்னாடி பார்ப்போம். பட் அப்படி ஒரு ட்ரை வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை கரெக்டாக கச்சிதமாக பண்ணியிருந்தாலும் இதில் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா வந்து மார்கரெட் ஃபேர்சைல்ட் ரோல் பண்ண எமிலி பிளண்ட் தான். சில காட்சிகளாக அந்த வெதர் ரிப்போர்ட்டில் அவங்க வேகமாக கார்லேருந்து வந்து ஏறி மேக்கப் போட்டுட்டு போயிட்டு கேமரா முன்னாடி அந்த ஏலியன் லாங்குவேஜில் பேசுகிற அந்த சிங்கிள் ஷாட்லாம் இருக்குல்ல, பின்னிருக்கிறாங்க. அதுபோல் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த மீடியா ட்ரையல் போர்ட்ரேல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வழக்கமாக நம்ம படங்களில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு மீடியாவை காட்டுறாங்க அப்படின்னாலே ஓகே எல்லாத்தையும் இங்கே வந்து மக்கள் முன்னாடி வந்து அவ்வளோதான்ப்பா, மீடியாவில் எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப யூஸ்வலாக. பட் இதில் வந்து ஸ்பீல்பர்க் அவருக்கே உண்டான அந்த மெச்சூரிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் காட்டினார் இல்லையா, அந்த விதம் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. ஒரு டிஸ்க்ளோஷர் டேவை இதை மாதிரியான ஒரு மீடியா ட்ரையல் வச்சு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதில் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது அந்த நியூஸ் ரீடரோடைய எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த எமோஷனாக இருக்கட்டும், அதை உலகம் முழுக்க வெவ்வேறு வகையான ஆட்கள் எப்படி பார்த்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த மீடியா ட்ரையல்ஸ் வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக கச்சிதமாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கேயுமே போர் அடித்து என்னடா இது ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் ஓரளவுக்கு நகர்த்திடுறாங்க கதையை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். முதல் விஷயம், எடுத்துக்கிட்ட கண்டென்ட். அதாவது இந்த படத்துடைய கருவே என்ன அப்படின்னா, ஏலியன்ஸ் பூமியில் இருக்காமா, அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீல்பர்க் பார்த்துருக்கோம், ஒரு ஏலியன் வந்து பூமியில் குழந்தைகளாக இருந்து ஒரு ஃபீல் குட்டாக ஒரு அப்படி ஒரு படத்தை பார்த்துருக்கோம். அரைவல் மாதிரியான ஏலியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோன்ற மூவியாக இருக்கட்டும், காண்டாக்டில் காட்டாமே ஒரு ஏலியனை வந்து பிரம்மாண்டமாக அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஏலியனை பல வகையில் நம்ம பார்த்துருக்கோம், பல உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி கூட ஒரு உதாரணம். ஸோ இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு ஸ்பீல்பர்க்கிட்ட நம்ம என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அது வந்து இந்த படத்தில் ஜஸ்ட் ஏலியன் ஒன்று பூமியில் இருக்காமா, அதுவும் நம்ம இதுவரை இன்டர்நெட்டில் நம்ம பார்த்த எல்லா கான்ஸ்பிரசி, அந்த ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ்னு ரொம்ப அந்த ஏலியனுக்கு கொடுக்கப்பட்ட உருவமே ரொம்ப டிப்பிக்கலாக ஒன்று இருக்கும்ல, மண்டை பெருசாக கண்ணு பெருசாக ஒரு உருவம் கொடுத்து அதே ஏலியனை கொண்டாந்து காமிச்சது அப்படிங்கிறது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ ஏலியனுடைய ஐடியா அப்படிங்கிறதே ரொம்ப பழசாக நெட்டில் அதை பற்றி எழுதி தேய்ச்ச ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காமிச்சது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை காட்டப்பட்ட விதம் இருக்குல்ல, படம் முழுக்க வந்து ஒரு சேசிங் ஆக்ஷனாக காமிச்சு கடைசியாக ஃபியூ மினிட்ஸில் மட்டுமே அந்த ஏலியன்ஸை ரிவீல் பண்ணி அதுங்க எதுவுமே செய்யாமல் இப்படி ஒன்று இருக்காமா அப்படின்னு காமிச்சது வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுச்சு. எனக்கு முக்கிய பிரச்சனையாக அதில் பட்டது என்னென்னா சூடோ சயின்ஸ். இதுவரை இன்டர்நெட்டில் எதெல்லாம் சூடோ சயின்ஸாக எடுத்து வந்து எழுதிட்டு இருந்தாங்களோ, ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், அதை மறைக்கிறதுக்கு வேறு ஒன்று. ஒரு எக்ஸாம்பிள் 1947 ரோஸ்வெல் இன்சிடென்ட்னு நடக்கும், அதை மையப்படுத்தி அதிலிருந்து அந்த கதையை ஆரம்பிக்கிற மாதிரியும், அப்போலேருந்து தான் ஏலியன் பூமிக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை அப்போலேருந்தே உண்டு. அந்த காலகட்டம் வந்து அமெரிக்காவுக்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் நடந்த கோல்டு வார் காரணமாக நிறைய மிலிட்ரி டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி அதை வந்து ஸ்பை பண்ணுறதுக்காக நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அதெல்லாம் வெளில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அது யூஎஃப்ஓ
அது இதுன்னு சொல்லி ட்ராமா பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஸ்பிரசியை வந்து மையமாக எடுத்துக்கிட்டு அதை உண்மைன்ற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு வெளியான எல்லா யூஎஃப்ஓ ஃபைல்ஸுமே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரியோ இல்லை ட்ரம்ப் மேலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வெளியிடுற யூஎஃப்ஓ ஃபைல்ஸ் எல்லாம் உண்மைன்னு வச்சுக்கிட்டு அதெல்லாம் உண்மையாக இருந்தால் இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக நம்ம சூடோ சயின்ஸ்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஒருத்தர் வந்து ஸ்பீல்பர்க் மாதிரியான ஒரு ஆள் வந்து உண்மை அப்படின்னு அவர் நம்புறாரு. அது ஆக்சுவலாக ஸ்பீல்பர்க்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது, அவர் நம்புறார். பட் ஆனால் அது வந்து உலகத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அரசாங்கம் தவறு செய்திருக்கும், அவர்கள் மீது விடக்கூடிய பழியை வந்து யூஎஃப்ஓன்னு திருப்பி விடுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து வலு சேர்க்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக அது அமைஞ்சிருச்சு. கதையுடைய அடிப்படையே எப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே, டேவிட் ஸ்கூப்போடைய ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப 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 ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபைல்ஸ் எடுக்கிறாங்க, தப்பிக்கிறாங்க, ஒரு இடத்துல ஒளிகிறாங்க, பிடிக்க வராங்க, திரும்ப அங்கேன்னு தப்பிக்கிறாங்க, வராங்க, மறுபடியும் அங்கேன்னு தப்பிக்கிறாங்க, இதுதான் ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. கிளைமேக்ஸில் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் ப்ளேயோட அடிப்படை என்ன, எதுக்காக டிஸ்க்ளோஷர் பண்ணுறாங்க, டிஸ்க்ளோஷர் டேன்னு டைட்டில், ஏன் இப்போ டிஸ்க்ளோஷர் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, மக்கள்கிட்ட அவசரமாக இப்போ அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன. இப்போ ஏலியன் இருக்குது, அதை வந்து பிடிக்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, இல்லை வந்து அதை கொலை பண்ண போகிறாங்க, அவ்வளோதான், அது அழிய போகுது, இப்போ உடனே ரிவீல் பண்ணி ஆகணும், அப்படி ஒரு ப்ரெஷர் படத்தில் கொடுக்கப்படலை. இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இந்த ஏலியன் போயிடும், வாட் எவர், ஏதோ ஒரு ப்ரெஷரில் இது நடக்கணும் இல்லையா. எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது. கவர்மெண்ட் உட்காந்து ஆய்வு செய்வாங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட மறைக்கிறேன். இப்போ மக்கள்கிட்ட தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் பேனிக் ஆவாங்க, இன்னும் வந்து கேஸ் அதிகமாகும், நிறைய பிரச்சனைகள் ஆகும். இது ஏன் அவசரமாக இந்த 3 பேர் வந்து உடனடியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிற நெருக்கடி எங்கே வந்ததுங்கிறத ஸ்க்ரீன் பிளேயர் சொல்லப்படவே இல்லை. ஏன் 2 பேர் உண்மையை வெளில கொண்டு வரணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு முடிவாகிட்ட பிறகு அந்த ஹூகோ இருக்கிறாரு, அவர் ஒரு கேரக்டர், இன்னொரு பக்கம் இந்த வெதர் ரிப்போர்ட்டர், இந்த பக்கம் டேனியல், இந்த 2 பேரை வச்சு புஷ் பண்ணணுன்ற அவசியம் என்ன, ஒரு ஆளாக வச்சே பண்ணியிருக்கலாமே, ஏன் 2 சித்துகளாக பிரிஞ்சு 2 கேரக்டர், ஏன் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் நமக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு கன்வீனியன்ட் ரைட்டிங் மாதிரி, இவங்க 2 பேர் சேரணும், ஒரு ஆக்ஷன் சேஸ் இருக்கணும் அப்படின்னு கதையை ஃபில் பண்ணுறதுக்காக இது கொண்டாந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆடியன்ஸோடைய ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி த்ரூ த லீட் கேரக்டர்ஸ்ன்னும் போது 2 கேரக்டரில் யாரோ ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற இதில் வந்து ஒரு மாதிரி டைலட் ஆகிடுது அப்படின்னே சொல்லலாம். அதுமாதிரி ஆன்டகனிசமும் பார்த்திங்கும்போது வில்லன் ஒரு விஷுவலாக நமக்கு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்றா இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. 1-2 இடத்துல அந்த ஸ்டிக்கை பயன்படுத்தி அவங்ககிட்ட இருக்க லொக்கேஷனை பயங்கரமாக வாங்கின பிறகு அவங்க தப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 1-2 தான் பண்ணுறாரு தவிர பெருசாக நமக்கு அந்த இது பரவாயில்ல இப்போ வரல. ஸோ ஓவராலாக நம்மளால் ஒரு எமோஷனல் டிசிஷனே எடுக்க முடியல, எந்த பக்கம் போய் நிற்கிறதே தெரியல. இதை மறைக்கிறாங்க, ஏன் மறைக்கிறாங்க, இல்லை அந்த ஏலியனுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஏலியன் பக்கம் நிற்கிறதா இல்லை மனுஷங்க பக்கம் நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கருத்தே இல்லை படத்தில். படத்துடைய பட்ஜெட் $115 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், நம்ம இந்திய மதிப்புப்படி 1100 கோடி கிட்டத்தட்ட. ஒரு ஏலியன் இன்வேஷன் மூவிலேயே ஹையஸ்ட் பட்ஜெட் கொண்ட படம் இதுதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த விஷுவல் கிராண்ட்னஸை நீங்கள் படத்தில் பார்க்க முடியுதான்னா இல்லை. மனிதர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, வேர்பலில் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போயிட்டுருக்கு, செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி சேஸர்லாம். இந்த ஏலியனை வந்து அதை எப்படி காட்ட போகிறாங்க, அந்த கிராண்ட்னஸ்க்குள்ளே வந்து போதான்னா பெருசாக போகல, ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான், அதுவுமே நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படின்னும்போது ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கோடைய முன்னாடி படங்களை கூட அந்த அளவு கொடுத்த ஒரு எமோஷனான விஷயமோ இல்லை விஷுவல் விஷயங்களோ பெருசாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்றம் தான் இருந்தது. நிறைய பேர் கொஞ்சம் போர் அடிக்கலாம், என்னடா வேர்பலாக போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் சயின்ஸ் தெரிஞ்சவங்க, உள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் லேயர்ஸ், எமோஷன்லாம் புரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் இந்த டிஸ்க்ளோஷர் நடந்த பிறகு நமக்கு எந்த ஒரு பெரிய எமோஷனும் இல்லை. உள்ளே இருக்கவங்களாம் எமோஷன் ஆகிறாங்க, பயப்படுறாங்களா இல்லை பாவப்படுறாங்களா எதுவுமே நமக்கு தெரியல. கடைசியாக ஒரு ஏலியனை வேறு காட்டுறாங்க, அது வந்து காதில் ஒரு ரகசியத்தை சொல்லுது, என்ன ரகசியத்தை சொல்லுதுன்னு நமக்கு சொல்லவே இல்லை. ஸோ கைண்ட் ஆஃப் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, என்ன சொல்லிச்சு, ஏன் என்ன, நமக்கு அது பெருசாக ரிவீல் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படம் எனக்கு வந்து ஓரளவுக்கு போர் அடிக்காத ஒரு ஆவரேஜான மூவி அப்படிங்கிற உணர்வை தான் கொடுத்து. இதை வந்து இன்னொரு மாதிரியும் நம்ம பார்க்கணும். இது வந்து ஸ்பீல்பர்க்கோடைய ஒரு லேட் கேரியர் ஃபில்ம். இது அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 79. சினிமாட்டோகிராஃபர் ஜாமன்ஸ் கனிஷிக்கு 66 வயசு. மியூசிக் கம்போசரான ஜான் வில்லியம்ஸுக்கு 94 வயசு. ஸ்க்ரீன் ரைட்டர் டேவிட் கூப்புக்கு 63. ஸோ ஆக இந்த முதியவர்கள் 4 பேரும் வந்து ஒரு மெயின் பில்லராக இருக்காங்க இந்த படத்தில். அவங்க வந்து என்னடா இந்த வயசானவங்களா இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அப்படி அந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இந்த வயசில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன். இதில் உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, என்ன ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன். நன்றி.